இதோ இத பாருங்க நீ. கோமதி, ஏ உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல மாமா. கோமதி, இத வரேங்க. அரசி சாப்பிட்டியாம்மா? ராஜி நீ சாப்பிட்டியா? என்னங்க? இல்ல மாமா. இந்த பைய கொடுக்க. சரிங்க. மா செந்தில கதிர எங்கம்மா? காலையில வீட்டை விட்டு போனவங்க தான் இன்னும் வரல. வரட்டு பண்ண பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு வந்து சேரட்டும். ஏப்பா மீனா, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் மாமா. ஏப்பா மீனா, இந்த செந்திலன்றவன் திரும்ப ஏதாவது ஏறுக்குமாறா பண்ணனக்கு உடனே என்கிட்ட சொல்லிரு. அப்படி நீ சொன்னா தானே அவனை தட்டி வைக்க முடியும். சும்மாவே என்ன பண்ணாலும் அதை வேடிக்கை பார்த்துட்டு அவன் பண்ற தப்புக்கு நம்ம காரணம் ஆயிடக்கூடாதுல்ல. சரிங்க மாமா. ராஜி, இந்த அந்த கதிரின்றவ ஏதாவது தப்புனாக்கும் உடனே என்கிட்ட சொல்லிரு. கதிர் தப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல மாமா. அப்படித்தானே இந்த செந்திலன்றவனையும் நம்பினேன். இந்த தலையில இடிய போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை பயன்ட்டு வந்து நிற்கிறேன். அப்போ நம்ம வீட்டில் எவன் என்ன பண்ண போறான்னு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது. நீ பாருப்பா, அவ ஏதாவது தப்பா நினைக்க என்கிட்ட சொல்லு. சும்மா நல்ல வேண்டிக்கு இருக்காதப்பா. கண்டிப்பா மாமா சொல்றேன். சரி, நான் போய் கை காலை கழுவிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வை. கோமதி, அந்த பாவப்பட்ட பணத்தை நல்ல விஷயத்துக்கு கொடுத்துட்டானான்னு கேளு. செந்தில பணத்தை கொடுத்துட்டியாடா? நான் தான் சொன்னேனேம்மா, யாரெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சரியா தெரியாது. அவங்க யாரு என்னன்னெலாம் கண்டுபிடிச்சு பணத்தை அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கறதெல்லாம் நடக்காத காரியம். ஓ ஏடி, அப்ப பண்ண தப்புக்கு பிராச்சித்த பண்ணாமத்தே திரும்ப வந்து நிக்கிறானாங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போடு. என்னங்க கொஞ்சம் இருங்க. அப்பா, அண்ணனை கொஞ்சம் பேச விடுங்கப்பா. இவோ ஒருத்தே சும்மா எப்ப பார்த்தாலும் கோலா சொல்லி என்னடா பேச போறியாவே? கொஞ்சம் பொறுங்கப்பா. அண்ணா நீ பேசுன போன. நான் யாருக்கிட்டலாம் பணம் வாங்கினேன்னு எனக்கு தெரியாது. அதனால அவங்க கிட்டலாம் பணத்தை திருப்பி தர முடியாதுங்கப்பா. ஆனால் வாங்கின பணத்தை பூரா பணம் தேவை இருக்கிற ஆளுகளாக பார்த்து கொடுத்துட்டேன். லஞ்சமாக வாங்கின பணத்தில் 10 ரூபா கூட என் கையில் இல்லை. ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 50 பேருமே லஞ்சம் வாங்குறாங்கப்பா. டேய், என்னடா பேச்சு இது? எல்லாரும் வாங்கினா நீ வாங்குவியா? இல்லை, ஊரோட ஒத்து வாழணும். ஆனா இந்த மாதிரி ஆளுகளோட ஒத்து வாழ சொல்லாரு. அப்பா, எல்லா நேரமும் உங்க கருத்தை சொல்லணும்னு இல்லை. முதல்ல அண்ணா அதோட தரப்பா பேசிட்டோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அண்ணா நீ பேசுன. ஏழை ஏவோ ஒருத்தே. அப்பா தம்பி பேசிட்டோம்ப்பா. செந்தில கூட வேலை பார்க்குறவங்க பணம் வாங்குறத பார்த்ததும் எனக்கும் ஒரு அசட்டு தைரியம் வந்துருச்சுங்கப்பா. ஆனால் நானும் அதனால வர பின்விளைவுகளை பற்றிலாம் யோசிக்காம லஞ்சமாக பணத்தை வாங்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி, மீனா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுத்தோம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அதுக்கு பணம் வாங்குறதுல என்ன தப்புன்னு நான் யோசிச்சு, அதை தாண்டி வேற எதுவும் சத்தியமாக நான் யோசிச்சு பார்த்தது கூட இல்லைங்கப்பா. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ் கட்ட வழி இல்லாதவங்க அவங்களெல்லாம் பார்த்தேன். காலுக்கு செருப்பு போட முடியாமல் அதை கூட வாங்க முடியாத வசதி இல்லாதவங்களை கூட நான் பார்த்தேன். இவங்களை மாதிரி ஆளுகிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வாங்கி தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது தான் தாங்கவே முடியலங்கப்பா. நான் பண்ணது பெரிய தப்பு. அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்கப்பா. நான் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு 5 பைசா கூட லஞ்சமா வாங்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு வேலைக்கு போக வழி இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க எம்பிட்டோ பேரை நான் பார்த்தேன். எம்பிட்டு வேணாலும் உழைக்கிறதுக்கு அவங்களாம் தயாரா இருக்காங்க. வெறும் 100 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதுன்னு சொல்ற ஆளுங்க கூட இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே வேலையே கிடைக்கல. ஆனா எனக்கு பெருசா எந்த கஷ்டமுமே படாம கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருச்சு. அதனாலதான் என்னமோ அந்த வேலையோட அருமையை எனக்கு தெரியாம போச்சுப்பா. அந்த வேலையை தக்க வைக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாம என்னெல்லாமோ பண்ணிருக்கேன். இருக்கிற இந்த வேலையை வச்சுக்கிட்டு எந்த லஞ்சமும் வாங்காம என்னால நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியும்பா. நல்லா வாழ்ந்திருப்பேன். நான் பண்ண தப்புனால என் வேலையை போயிருந்திருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன். நம்ம குடும்பத்துல எல்லாருமே அவமானப்பட்டு போயிருப்பாங்க. பல பேரோட சாபத்தையும் நான் வாங்கியிருப்பேன். எல்லாமே எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. நான் பண்ணது பெரிய தப்பு. இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அண்ணனை எந்திரிக்க சொல்லுங்கப்பா. எந்திரு எந்திரான்னு சொல்றேன்ல. டேய் செந்தில், எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில
பணம் காசோட வாழ்ந்தான், செல்வ செழிப்போட வாழ்ந்தேன்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாதுடா. ஒரு மனுஷன் தான் வாழ்ந்த காலம் முழுக்க அடுத்தவங்களுக்கு தொல்லை. ஹலோ காய்ஸ், இன்னைக்கான சீரியல் எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து விஜய் டிவியில் ஒரு விஜய் டிவின்னு இல்லை, ஸோ ரீசெண்டாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ என்ன பேச போகிறாங்கன்னா வந்து சிறகடிக்க ஆசை வந்து அந்த சீரியலே வந்து ஸோ க்ளோஸ் ஆக போகுது. ஸோ சிறகடிக்க ஆசை வந்து இந்த 1 மந்த்து 2 மந்த்தில் வந்து சிறகடிக்க ஆசை சீரியலே வந்து ஸ்டாப் ஆக போகுது. ஸோ எல்லாமே வந்து எல்லாமே வந்து பரவலாக நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக சிறகடிக்க ஆசை அப்படி ஒரு வேளை கட் ஆனால் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து முத்து மீனா வந்து சிறகடிக்க ஆசையில் வந்து முத்து மீனா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து முத்து வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஸோ ப்ரெக்னெண்ட்டாக வைப்பாங்க போல் வந்து இந்த மாதிரி ஏங்க நான் கன்சீவ் ஆகிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க மாமியார் வந்து சொல்லுவாங்க, முத்து வந்து கன்சீவ் ஆனதுக்கு இதெல்லாம் வந்து இந்த குழந்தையெல்லாம் நம்மளுக்கு தேவையா, அந்த குழந்தை நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தப்பாக ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசிடுவாங்க. ஸோ அது வந்து முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகும். ஸோ என்ன வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து கன்சீவாக இருக்காங்க, ஸோ எப்படி இந்த மாதிரிலாம் பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸோ ஹர்ட் ஆவாங்க. ஸோ அந்த சீரியல் வந்து இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ சிறகடிக்க ஆசை அடுத்து வந்து கல்யாணம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ கல்யாணத்தில் வந்து சொல்லுவாங்க வந்து ரீனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2வது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்பாரு. கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாமல் வந்து மாப்பிள்ளை சார் சொல்லணும், ஸோ ஹஸ்பண்ட் சார் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க ஹஸ்பண்ட் சார் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன்னாக பேசி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து வெளியில் கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. வந்து கோயில் கூட்டிகிட்டு போகும்போது அன்றைக்கி தான் ஹஸ்பண்ட் சாரில் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம். அது போக வந்து இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. என்னன்னா வந்து பிக் பாஸ் 10க்கான ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் 10 வந்து சீக்கிரம் வந்து நவம்பரில் வந்து ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான காமன் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பொதுமக்கள்லேருந்து ஒரு ஆள் எடுக்கிற மாதிரி பிக் பாஸில் போடுற மாதிரி ஸோ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ பிக் பாஸ் வந்தால் நீங்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து எந்த கண்டஸ்டண்ட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க? நான் என்னை கேட்டால் திவாகரை மிஸ் பண்ணுவேன். ஸோ பிக் பாஸ் சீசன் 9ல் உள்ள கண்டஸ்டில் திவாகர் வந்து திரும்ப பிக் பாஸ் சீசன் 10க்கு வந்தால் ரொம்ப திரும்ப ரீஎன்ட்ரி பிக் பாஸ் சீசன் 10ல் வந்து திரும்ப வந்து திவாகர் வந்தால் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ பிக் பாஸ் 9 வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ பிக் பாஸ் 10 வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம சீரியலுக்குள்ள வருவோம். ஸோ சிறகடிக்க ஆசை வந்து சீரியல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாகவே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ எல்லா சீரியலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து இருக்கிற ட்விஸ்ட்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா பிரச்சனையும் பட்டு முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இதை வச்சு பார்க்கையில் கண்டிப்பாக சிறகடிக்க ஆசைகள் வந்து சீரியல் வந்து கூடிய சீக்கிரமே வந்து அதுக்கு ஒரு எண்டு வரப்போகுது. ஸோ எண்ட் ஆஃப் முடிய போகுது. ஸோ சீரியல் முடிஞ்சால் கண்டிப்பாக யார் நீங்கள் சீரியலை மிஸ் பண்ணுவீங்க? ஸோ நான் கண்டிப்பாக சீரியலை மிஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சிறகடிக்க ஆசைகள் சீரியலை வந்து நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஸோ விஜய் டிவிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் டிவிலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிறகடிக்க ஆசைகள் தான். ஸோ அது வந்து யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம். சரி, ஓகே, இப்போது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து சீரியலை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பித்தா ஸோ ரிவ்யூ பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதை பற்றி எப்படின்னு தெரில. ஸோ அதை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து சீரியல்ஸை பற்றியான அடுத்தடுத்த அப்டேட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்டும் போட்டுக்கோங்க. ஸோ சீரியல் வந்து சிறகடிக்க ஆசைகள் வந்து கூடிய சீக்கிரமே வந்து முடிய போகுது. இந்த சீசனுக்கு எண்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ சிறகடிக்க ஆசைகள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சீரியல் எப்படி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். எனக்கு அதுக்கப்புறம் வந்து சிறகடிக்க ஆசைகளுக்கு அடுத்து எந்த சீரியல் வந்து அதிகமாக பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவுமே வந்து இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். முத்து மீனாட்சி சண்டையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரொம்ப பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டுருக்கு பாண்டியன் ஸ்டோரும். ஸோ அதுவுமே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு பக்கமாக. ஸோ ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பிக் பாஸ் சீசன் 10க்கு வந்து கண்டஸ்டன்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா வந்து போன சீசனில் ரொம்ப முக்கியம் இருக்காங்க. ஸோ இந்த சீசனில் வந்து கண்டஸ்டன்ட் வந்து பயங்கரமாக எடுக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ காமன் ஆடியன்ஸ், அதாவது பொதுமக்கள்லேருந்து ஒருத்தவங்களை எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த பொதுமக்களை வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணி பங்கெடுத்து அப்படியே செலக்ட் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ
இந்த சீசனில் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ், யூடியூப் ஃபேமஸ் கண்ட கழுதையெல்லாம் இறக்காம நல்ல தரமான சிறப்பான கண்டஸ்டண்ட்டை இறக்கி பங்கு பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து பிக் பாஸை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ சீரியல் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஸோ சிறகடிக்க ஆசைகள் இந்த மாதிரி சீரியல் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ சிறகடிக்க ஆசைகளுக்கு வந்து எண்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ சீக்கிரமே வந்து நெக்ஸ்ட் மந்தில் சிறகடிக்க ஆசைகள் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிறகடிக்க ஆசைகள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சீரியல் வந்து விஜய் டிவிக்கு சிறகடிக்க ஈடு கொடுக்குன்னு தெரியாது. அது ஒன்று. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ சிறகடிக்க ஆசைகளுக்கு வந்து முத்து வந்து ப்ரெக்னன்சி ஆயிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த குழந்தை தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ முத்துவோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாம்மா, என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க, அப்படிங்க இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, அது ரொம்ப தப்புமா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது எப்படி சொல்ல போச்சு, இப்போ முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஆசையாக சொல்லும் போது நீங்கள் ஏன் எப்படி சொல்ல போச்சு, அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நிறுத்துறா, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ வந்து ப்ரெக்னன்சி ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா, நமக்கு ஏற்கனவே வந்து 1008 பிரச்சனை இந்த வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது, சொல்ல முடியாமல் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து தேவையான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முத்துவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் நினைக்கலாம். ஸோ அப்பாங்கிறது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ குழந்தை இல்லாமல் ஒரு நாள் நான் கிடக்கும்போது எங்களுக்கு நரக வேதனையாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இது வந்து பெரிய கனவு, ஒரு பெரிய ஒரு கனவை அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்துவோட ஹஸ்பண்ட். ஸோ இதை பற்றி முத்துவோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ முத்துவோட மாமியார் இந்த மாதிரி இதை பற்றி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு தப்பாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ சிறகடிக்க ஆசைகள் சீரியல் கூடிய சீக்கிரமே எண்ட் ஆஃப் முடிய போகுது. நெக்ஸ்ட் மந்த்லேயே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து யார் சிறகடிக்க ஆசைகள் சீரியல் ஒரு வேளை முடிஞ்சால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் அதை தான் விரும்பி பார்ப்பேன். ஸோ அது போச்சுன்னா நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை சீரியல் அப்டேட் நான் கொடுத்துட்டேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஸோ சாரி. ஸோ ஓகே, எண்ட் ஆஃப் த சீரியல். ஸோ பார்ப்போம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ஒரு சீரியலில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கடையில் பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்கும் போது ஸோ அதையுமே ரிவீல் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2-3-4 டேஸில் பிக் பாஸ் 10க்கு எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் வராங்க ஸோ அதையுமே நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ பாய் மக்களே, நாளைக்கு ஒரு சீரியலில் வந்து